நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்டலார்ஜி ஆஃப் அயன், அயனோட உலகத்தன்மை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? அக்கரன்ஸ் எங்கே கிடைக்கிறது, எதில் கிடைக்கிறது? ரைட்டா? எல்லாமே எர்த்து கிரஸ்டில் தான் கிடைக்குது. ரைட்டா? எர்த்து கிரஸ்ட்னா பூமி மேலோடுன்னு அர்த்தம், மேலே. ரைட்டா? அயன் இஸ் த செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல் அவைலபிள் நெக்ஸ்ட் டு அலுமினியம். அப்படின்னா அயன் வந்து இருக்கிறது த செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட்னா அபரிமிதமாக அப்படின்னா அதிகமாக, மோஸ்ட் அபண்டன்ட்னா அபரியாக கிடைக்கிது இல்லை, அதாவது அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அபண்டன்னா அதிகமாக கிடைக்கக்கூடிய ரெண்டாவது ஒரு மெட்டல் அப்படின்றான். அதிகமாக கிடைக்கிற மெட்டலில் ரெண்டாவது மெட்டல். அப்போ அதிகமாக முதல்ல என்ன கிடச்சி? அலுமினியம் அதிகமாக கிடைக்குது. அதுக்கு அடுத்து அயன்னு சொல்கிறான். அயன் இஸ் த செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல் அப்படின்னா ரெண்டாவது அதிகமாக கிடைக்கும் மெட்டல் அவைலபிள் கிடைக்கிறது நெக்ஸ்ட் டு அலுமினியத்துக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்குது. அப்போ அலுமினியம் முதல் இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறான். இட் அக்கர்ஸ் இன் நேச்சர் அஸ் ஆக்சைட்ஸ் அப்படின்னு இது தென்படுகிறது, இருக்கிறது. இயற்கையிலேயே எவ்வாறு இருக்கிறது? ஆக்சைட்ஸ் என்ற ஒரு தோரணையில் இருக்கிறது. ஆக்சைடு என்ற தோரணையில் இது கிடைக்கிறது. சல்ஃபைட்ஸாக கிடைக்கிறது. அண்டு கார்பனேட் கூடயும் கிடைக்கிறது. இந்த மூணு கூட இந்த இரும்பு அயன் கிடைக்கிறது. இட் அக்கர்ஸ்னால் இது கிடைக்கிறது இன் நேச்சர் இயற்கையிலேயுமே. எது கூட ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ் அண்டு கார்பனேட்ஸ் இந்த மூணு கூட இது கிடைக்கிறது. ரைட்டா? த ஓர்ஸ் ஆஃப் அயன் ஆர் அஸ் ஃபாலோஸ் அப்படின்னா அந்த அயனோட ஓர்ஸ் வந்து கீழ்கண்டவை கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு தாதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த தாதுல தான் அயன் கிடைக்கும்னு சொல்கிறோம். அந்த தாதுக்களின் பேர் என்ன? ஏற்கனவே அலுமினியத்துக்கு ஒரு தாது இருந்ததில்லை, அப்போ அயனுக்கு வந்து இந்த தாதுக்கள்னு சொல்கிறான். ரைட்டா? எந்த தாதுக்கள்? இந்த தாதுவில் தான் அயன் இருக்குது. ஹெமடைட்டுக்கு பேர் இது என்னது? ஃபார்முலா Fe2O3. ரைட்டா? அப்போ ஃபெரஸ் ஆக்சைடு. ரைட்டா? Feனா ஃபெரஸ்னா அயன் தான் ஃபெரஸ். ரைட்டா? அயன் ஆக்சைடுன்னு அர்த்தம். அடுத்து மேக்னடைட்னா Fe3O4. ரைட்டா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அயன் பைரைட், இது FeS2. இது ஃபார்முலா. இதெல்லாம் ஃபார்முலாக்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அயன் இஸ் சீஃப்லி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஹேமடைட் ஓர் அப்படின்னா அயன் வந்து முக்கியமாக மற்றும் அதிகமாக சீஃப்லினா முக்கியமாக எக்ஸ்ட்ராக்ட்னா பிரித்து எடுக்கப்படுகிறது. எந்த ஓர்லேருந்து பிரித்து எடுக்கப்படுகிறது? ஃப்ரம் ஹெமடைட் என்ற ஓர்லேருந்து அதிகமாக கிடைக்கிறது. ரைட்டா? இந்த 3 ஓர்லேருந்து கிடைக்குது அயனு. ஆனால் இந்த 3 ஓர்லையும் ஹெமடைட் என்ற ஓர்லேருந்து அதிகமாக அயன் கிடைக்குது. அதோட ஃபார்முலா கொடுத்துருக்கான். அடுத்து நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன். நம்ம ஏற்கனவே ஒன்று படிச்சிருக்கோம். பல விதங்களில் ஃபஸ்ட்டு பியூரிஃபிகேஷன் பண்ணுறதை விட இம்பூராரிட்டியாக கேங்கியை வெளியே தள்ளணும். கேங்கி, மேட்ரிக்ஸ், இம்பூராரிட்டி 3 ஒன்று தான். அதை வெளியே தள்ளணும்னா கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன். கிராவிட்டினா ஈர்ப்பு சக்தியை வச்சு நம்ம இதை செப்பரேஷன் பண்ணணும், பிரிக்கணும். கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன் இதை சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கிறதுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் அடர்த்தின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல நீ எப்படி கான்சன்ட்ரேஷன் சுத்திகரிக்கணும்? இது வந்து சுத்தம் பண்ணுறது. பை கிராவிட்டி செப்பரேஷன்னா ஈர்ப்பு விசையை வைத்து நாம் இதை பிரிக்கலாம் என்று சொல்கிறான். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஈர்ப்பு விசையை வச்சு எப்படி படிக்கணும்? ஒரு தகடு மாதிரி இருக்கும், சாய்வாக இருக்கும், வளைஞ்சி இருக்கும். அதில் வந்து பள்ளமாக இருக்கும். அதில் மேலே அந்த பவுடர் க்ரஷ் பண்ண பவுடர் மேலே போட்ட உடனே அந்த அயன் ஒரு பவுடர் போட்ட உடனே அது உள்ள அந்த தகடுக்கு கீழே வந்து அடியில் பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தில் வந்து இந்த அயன் தங்கிக்கிறோம். மீதி வந்து அந்த இம்பூரிட்டிஸ் கூட தண்ணி வச்சு அடிக்கணும். அதில் தண்ணி வச்சு அடிக்கும்போது அந்த தண்ணியில் கலந்து அந்த சருகுகள் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சின்ன பிள்ளையில் போய் விளாண்டுருக்கோம் இல்லையா, சருகுறோம் இல்லையா, ஒரு இதில் மேலே போய் சருகுனா கீழே வந்துடுறோம் இல்லையா, வளைஞ்சி போய் வந்துடுறோம் இல்லையா, அது மாதிரி வச்சுருந்தோம்னா அதில் மேலே வந்து அயன் ஓரை போடும்போது அந்த இதில் தண்ணியும் சேர்த்து ஊற்றணும். தண்ணி ஊற்றும் போது இந்த இம்பூரிட்டிஸ் என்ன பண்ணால் தண்ணியோடு கலந்து வெளியில் வந்துடும். அயன் வந்து அது அதிகமான திக்னஸ் இருக்கிறதுனால அதில் ஓட்டையாகவும் வச்சுருப்பாங்க. அந்த தகடில் ஓட்டையாகவும் இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே போய் தங்கிக்கிறோம். அதை தான் என்ன சொன்னால் கிராவிட்டி செப்பரேஷன் சொல்கிறாங்க. ரைட்டா? நல்லா பாருங்கள். த பவுடர்டு ஓரை வந்து பவுடர் ஆக்கிடணும். இஸ் வாஷ்டு வித் எ ஸ்டீம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொன்னால் இந்த பவுடர் பண்ண ஓரை வந்து வாஷ் பண்ணுறாங்க. எப்படி? வித் எ ஸ்டீம் ஆஃப் வாட்டர்னால்
அந்த தண்ணி ஊற்றுறோம்னு சொல்கிறோம்ல, மேலேருந்து விடும்போது அந்த தண்ணி ஊற்றுறது ஸ்டீம் ஆஃப் வாட்டர், ரைட்டா? அந்த அந்த ஸ்டீம் ஆஃப் வாட்டர் தண்ணியோட ஸ்டீமை வச்சு வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணால் தண்ணி ஊற்றணும்னு அது ஆட்டோமேட்டிக் அதோட மிக்ஸ் ஆகி இந்த இம்பூரிட்டிஸ் அது கேங்கியெல்லாம் வெளியில் வந்துடும், ரைட்டா? அஸ் எ ரிசல்ட் த லைட்டர் சேண்ட் பார்ட்டிகிள்ஸ், அப்போ அதில் லைட்டாக வெயிட் இருக்கும். ஆனால் அயன் மட்டும் வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த குழிக்குள்ளே போய் விழுந்துக்கிறோம். அந்த சருகி வரும்போது குழிகள் இருக்குன்னு அதுக்குள்ளே தங்கிக்கிறோம். மீதி இம்பூரிட்டிஸ்லாம் தண்ணியோட கலந்து வெளியில் வந்துடும். அஸ் எ ரிசல்ட் முடிவாக த லைட்டர் சேண்ட் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் அதர் இம்பூரிட்டிஸ் ஆர் வாஷ்ட் அவே. அப்படின்னா முடிவில் த லைட்டர் சேண்ட் பார்ட்டிகிள் மண் துகள்கள் எதாவது இருந்தாலும் அல்லது இதெல்லாம் இம்ப்ரூவைட்டிஸு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இதுதான். இம்ப்ரூவைட்டிஸ் கழிக்கணும். அதுலேயும் ஃபுல்லாக கழிக்க முடியாது. ஒரு 60% தான் ஃபஸ்ட்டு இந்த பிரின்சிபலில் போகும். மீதி ஒன்றா கழிக்கணும். அண்ட் அதர் இம்ப்யூரிட்டிஸ், ஃபஸ்ட்டு சேண்ட் பார்ட்டிகிள் அண்ட் அதர் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் வாஷ்ட் அவே. அது வாஷ்டுனா அது நீக்கப்படுகிறது. எப்படி இந்த தண்ணியை ஊற்றினோன்னா அந்த சருகில் வரும் தண்ணியோடு சேர்ந்து கலந்து வந்துடுது, வாஷ் அவே. அண்டு ஹெவியர் ஓர்னா வெயிட்டானது, அதான் அயன் பார்ட்டிகிள்ஸ். அதை ஹெவியர் ஓர் செட்டில்டு டவுன், அது அந்த குழிக்குள்ளே விழுந்துருது. அதான் குழின்னு எழுதலை. நீ இந்த ப்ரொசீஜர் அங்கே போய் பாரு, குழின்னு இருக்கும். இந்த கான்சன்ட்ரேஷன் பை கிராவிடேஷன் செப்பரேஷன் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன், அதில் இருக்கும். ஏன்னா அந்த குழிக்குள்ளே அது விழுந்துடும், நம்ம அதை எடுத்துக்கிடுவோம். அதுதான் என்ன விழுகும், ஹெவியர் ஓர். அதாவது அந்த ஹெவினா அது கடினமான ஓர், வெயிட்டானது அதில் விழுந்துடும். அதில் வெயிட்டில் அரைக்கும் போது வெயிட் இல்லாத அந்த பவுடர்கள்லாம் என்ன ஆகும், சேண்டு இந்த பவுடர் எல்லாம் தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி கலவையோடு சேர்ந்து வெளியில் வந்துடும். அதான் இம்ப்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ரோஸ்டிங் அண்டு கேல்சினேஷன். அப்போ ரோஸ்டிங் அண்டு கேல்சினேஷன் ரெண்டும் ஒன்று தான். ரோஸ்டிங்னா ஹீட் பண்ணுறது, வறுக்கிறது, ஹீட் பண்ணுறது. அண்டு கேல்சினேஷன்னா அதுவும் ஹீட் பண்ணுறது, ஓவர் ஹீட் பண்ணுறது. வித்தவுட் வாட்டர், வித் லிட்டில் வாட்டர், அதாவது கம்மியான தண்ணியை வச்சு ஹீட் பண்ணுறது கேல்சினேஷன். ஆனால் கொஞ்சம் அதிகமான தண்ணியை ஊற்றி ரோஸ்டிங் பண்ணுறது வறுக்கிறதுனா ஹீட் பண்ணுறது, அது பேர் ரோஸ்டிங், ரைட்டா? ரெண்டுமே வறுக்கிறதுன்றது ஹீட் பண்ணுறது தான். கேல்சினேஷன்னாலும் ஹீட் தான், ரோஸ்டிங்னாலும் ஹீட் பண்ணுறது தான், ரைட்டா? ஆனால் கேல்சினேஷன்னா அதில் வெட்டாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். வெட்டாக இருக்கக்கூடாது. வெட்டுனா ஈரப்பதம் இருக்கும், ஆனால் இதில் ட்ரையாக இருக்கணும். ட்ரை ஆக்குறது கேல்சினேஷன், அதை ட்ரை ஆக்குறது, வெட்டிங்கே இருக்கக்கூடாது. ஆனால் ரோஸ்டிங்கில் வெட்டிங் இருக்கலாம். அதான் இப்போ ரெண்டையுமே சேர்த்து செய்கிறான் ஒரே நேரத்தில். என்னது, ரோஸ்டிங் அண்டு கேல்சினேஷனாலும் சூடாக்குறது தான், ரைட்டா? அடுத்து என்னது, த கான்சன்ட்ரேட்டட் ஓர். இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர், இந்த குழிக்குள்ள விழுந்த ஓர் இருக்கு இல்லையா, அதை இந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டோம் இல்லையா, கான்சன்ட்ரேட்டட் ஓர் ஓர் இங்கே செகண்ட் ப்ரொசீஜருக்கு வருது. ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட், அதிகமாக ஹீட் பண்ணப்படுகிறது. இன் ஏ லிமிட்டெட் சப்ளை ஆஃப் ஏர் இன் ஏ ரிவர்பேட்டரி ஃபர்னேஸ். அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சப்ளையான காற்றை ரிவர்பேட்டரின்னு சொன்னால் ஒரு ஃபர்னேஸுக்கு வெளியில் ஊடி, நம்ம ஃபர்னேஸ் இருக்குல்ல, பெரிய உலைக்கு வெளியே ஊடி நம்ம ஹீட்டு கொடுப்போம். அப்போ அந்த உலை நம்ம பாத்திரம் இருக்குன்னா, இப்போ நம்ம சோறு சமைக்கிறோன்னா வெளியில் ஹீட்டு கொடுக்குறோம். சோறு பாத்திரத்துக்குள்ளே தானே இருக்குது. நேராக சோறு அரிசியில் போய் ஹீட்டை கொடுக்குற சோறு, அது ரிவர் பேட்டரினா ரிவர் பேட்டரின்னு சொன்னால் இதுதான். இந்த மாதிரி வெளியில் ஹீட் கொடுத்து அந்த பாத்திரம் சூடாகி, அப்போ பாத்திரத்துக்குள்ளே இருக்குது சூடாக பேர் ரிவர் பேட்டரி. எதிரொலிக்கிறது, ரிவர் பேட்டரி எதிரொலிக்கிறது. எதிரொலிக்கிறது இந்த வெப்பம், இந்த சூடானது கீழே நீ ஹீட் பண்ணும்போது உள்ளே எதிரொலிக்குது. அப்போ இப்போ பாத்திரத்தை சூடு பண்ணுற வெளியில், அப்போ அந்த வெப்பமானது உள்ள அரிசியை சூடு பண்ணுது இல்லை, எதிரொலிச்சு தானே உள்ளே போகுது. பாத்திரம் சூடாகி அதுக்கடுத்து அது அரிசி சூடாகுது, தண்ணி சூடாக, அதை எதிரொலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இப்போது இது எப்படி பண்ண, இந்த கான்சன்ட்ரேட்டட் ஒரு அதிகமாக ஹீட் பண்ணுறாங்க. எப்படி, இன் ஏ லிமிட்டெட் சப்ளை ஆஃப் ஏர், கொஞ்சமான காற்றை மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க, லிமிட்டெட் சப்ளை ஆஃப் ஏர். ஏன்னா ரோஸ்டிங்கும் இருக்குது, கேல்சினேஷனும் இருக்குது. கேல்சினேஷனில் உனக்கு வெப்பம் இருக்கக்கூடாது, இது மாய்ச்சர் இருக்கக்கூடாது. இதில் மாய்ச்சர் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சமான ஏரை மட்டும் பாய்ச்சுறாங்க, ஒரு பெரிய ஃபர்னேஸ்குள்ளே போட்டு ஹீட் பண்ணுறாங்க, ரைட்டா? இனி ரிவர் பேட்டரி ஃபர்னேஸ்னால் ஒரு பெரிய ஃபர்னேஸ், வெளியில் கூட எரிக்கிறாங்க. ரிவர் பேட்டரி ஃபர்னேஸ்னால் ஃபர்னேஸ் பெரிய அடுப்பு, பெரிய ஒரு பாத்திரம்னா அந்த பெரிய ஒரு லாரி மண்ணை பிடிக்கிற மாதிரி பாத்திரம், அது கீழே கூட எரிக்கிறாங்க. அதுக்கு பேர் ரிவர் பேட்டரி ஃபர்னேஸ்னால் அந்த பாத்திரம். ரிவர் பேட்டரினா வெளியில் எரிக்கிறாங்க. அந்த வெளியில் எரிக்கிறது சூடாகுது பாத்திரம், பிறகு உள்ள கான்சன்ட்ரேட்டட் ஓர் சூடாகுது. அதுக்குள்ளே காற்றை பாய்ச்சுறாங்க அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓருக்குள்ளே, லிமிட்டான காற்று. அப்படி பாய்ச்சும்போது அஸ் எ ரிசல்ட் முடிவில்
மாய்ச்சர் இஸ் டிரைவன் அவுட் அப்படின்னா அந்த மாய்ச்சர்னு ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, எதில் ஓரில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பதம் வெளியில் போயிடுது. அஸ் எ ரிசல்ட் முடிவாக மாய்ச்சர் இஸ் டிரைவன் அவுட், வெளியில் போயிடுது, ஈரப்பதம் வெளியில் போயிடுது. அண்டு அந்த காற்றை வருது இல்லை, காற்று உள்ள டியூப் மூலிமா காற்றை செலுத்துறீங்க இல்லையா, காற்று செலுத்தும் போது அதில் வந்து ஆக்சிஜன் ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டு என்ன ஆகும், இந்த ஓருக்குள்ளே இருக்கக்கூடிய சல்ஃபர், அர்சனிக் அண்டு பாஸ்பரஸ் இதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ். இப்போ கான்சன்ட்ரேட்டட் ஓர் தான் நம்ம உள்ளே போட்டு ஹீட் பண்ணுறோம் ஃபர்னேஸில், வெளியில் கூட ஹீட் பண்ணுறோம், அந்த ஃபர்னேஸ் ஹீட் ஆகுது, ஃபர்னேஸ் ஹீட் ஆனோம்னா அதுக்குள்ளே உள்ள ஓர் ஹீட் ஆகுது. அப்போ அந்த ஓருக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏரை பாய்ச்சுறோம், ஏருக்குள்ளே ஆக்சிஜன் ஓட்டு இருக்குது. அப்போ அந்த ஃபர்னேஸ் ஹீட் ஆனோன்னா அந்த ஓருக்குள்ளே இருக்கிற மாய்ச்சர், அந்த ஈரப்பதம் வந்து வெளியில் போயிடுது, ஆவியாக போயிடுது. இப்போ நம்ம காற்றை உள்ளே செலுத்துகிறோம், காற்றை செலுத்தும் போது என்ன ஆகுது, அதுக்குள்ளே அந்த ஓருக்குள்ளே இருக்கிற சல்ஃபர் என்ன பண்ணுது, அந்த காற்றுல உள்ள ஓட்டோடு சேர்ந்து சல்ஃபர் ஆக்சைடாக மாறிடுது. சல்ஃபர் ஆக்சைடாக மாறி எவாப்ரேட் ஆகிடுது, மேலே போயிடுது. அடுத்து அர்சனிக் என்னது, அர்சனிக் ஆக்சைடாக மாறி அது ஓட்டு இதோட சேருது, ஆக்சைடாக மாறி அது வெளியில் போயிடுது. பாஸ்பரஸும் ஆக்சைடாக மாறி அதுவும் வெளியில் போயிடுது. இதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஆக்சைடைஸ்டு போட்டாலும் பார்த்தியா. அஸ் எ ரிசல்ட் முடிவில் த மாய்ச்சர்ஸ் இஸ் டிரைவன் அவுட், மாய்ச்சர் வந்து ஈரப்பதம் வெளியில் போயிடுது சூடாகும் போது. அடுத்து சல்ஃபர், அர்சனிக் அண்ட் பாஸ்பரஸ் இந்த இதுவும் மூணு இது எலிமெண்ட்டும் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த மூணு இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகுது, ஆர் ஆக்சிடைஸ்டு ஆஃப் அப்படின்னா இது ஆக்சிடேஷன் பண்ணப்படுகிறது. எப்படி ஆக்சிடேஷன் பண்ணுது, நீ காற்றை உள்ளே செலுத்தினால காற்றுல உள்ள ஆக்சிஜன் இது கூட சேர்ந்தோம்னா இது சல்ஃபர் ஆக்சைடை மாதிரி வெளியில் போயிடுது, ஆவியாக போயிடுது. அது ஆக்சிடைஸ்டு ஆஃப், ஆக்சிடைட்னா இந்த மூணுமே வெளியில் போயிடுது. அவன் சொல்லலை, அதுக்கு மீனிங் தான். நீ ஏரை கொடுக்குற இல்லை, ஏரை உள்ளே செலுத்தும் போது அதில் உள்ள ஓட்டு வந்து இதோட கலந்து சல்ஃபர் ஆக்சைடை மாதிரி எவாபரேட் ஆகிடுது, பாஸ்பரஸ் ஆக்சைடை மாதிரி வெளியில் போயிடுது, அர்சனிக் வந்து வெளியில் போயிடுது. ரைட்டா, இதுதான். அடுத்து நெக்ஸ்ட்டு மூணாவது சுமெல்ட்டிங்னா அதே தான், உருக வைக்கிறது, அந்த ஓரை உருக்குறது, பஸ்பமாக ஆக்குறது. ரைட்டா, சுமெல்ட்டிங் இன் எ பிளாஸ்ட் ஃபர்னேஸ் அப்படின்னு சொன்னால், சுமெல்ட்டிங் இன் எ பிளாஸ்ட் ஃபர்னேஸ் அதாவது ஒரு பிளாஸ்ட் ஃபர்னேஸில் நம்ம உருக்குறது. ஃபர்னேஸ்னால் ஒரு அடுப்பு, உலை. ரைட்டா, பிளாஸ்ட்னா வெப்பத்தோட உருக்குற ஒரு ஃபர்னேஸ்னு அர்த்தம். த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓர் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரோஸ்ட் பண்ண ஓர் வந்து செகண்டில் இருக்குது, வறுத்தெடுக்கப்பட்ட ஓர் இப்போ இருக்குது. அதில் வந்து இந்த பாஸ்பரஸ் எல்லாம் போயிடுச்சு, மாய்ச்சர் எல்லாம் போயிடுச்சு, வெறும் ட்ரையாக இருக்குது. ரைட்டா, இன்னும் இதில் உள்ள கழிவுகளை நம்ம எடுக்கணும், இன்னும் சில கழிவுகள் இருக்கும். இப்போ த சார்ஜ்னால் அதில் உள்ள பார்ட்டிகிள் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓர் அப்படின்னு, இந்த ரோஸ்டட் ஓரில் இன்னும் அந்த சார்ஜ் பார்ட்டிகிள் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகிள் என்னது இது ஒன்று எடுத்துக்கணும். இந்த ஃபர்னேஸ் படத்தை பார்த்துக்கோங்க. ஃபர்னேஸ் படத்துக்கு கீழே வாங்க, கீழே என்ன போட்டிருக்காங்க, ரைட் சைடில் அயன் அவுட்லெட் அப்படின்னா இதில் தான் ஒரிஜினல் அயன் வெளியில் வரும். அந்த ஓட்டை இருக்குல்ல கீழே. அடுத்து செகண்ட் ஓட்டையில் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த ஸ்லாக் அவுட்லெட், ஸ்லாக்னு என்னது, ஃப்ளெக்ஸ் ப்ளஸ்ஸு இம்பூரிட்டிஸ். ரைட்டா, ஃப்ளெக்ஸோடு சேர்ந்து இம்பூரிட்டிஸ் வரும்போது ஸ்லாக், இது வந்து ஒரு கழிவு. ரைட்டா, ஸ்லாக்னால கழிவு தான், இம்பூரிட்டிஸு அது இந்த மேலே உள்ள ஓட்டையில் வெளியில் வரும். அடுத்து இங்கே லெஃப்ட் சைடில் வாங்க, பைப் ஆஃப் ஹாட் ஏர் பிளாஸ்ட் அப்படின்னா இந்த ஓட்டை வழியாக என்ன ஆகும்னா கடினமாக சூடான ஹாட் ஏர் உள்ளே போகும். ரைட்டா, அடுத்து இங்கே மேலே வாங்க, எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஹாட் கேஸஸ்ன்னு இருக்குல்ல, அது வழியாக ஹாட் கேஸ் வெளியில் வரும். அதுக்கடுத்து மேலே டாப்பில் பெல் அண்ட் ஹோப்பர் அப்படின்னா, பெல் அண்ட் ஹோப்பர்ன்றது ஒரு மூடி, இது மூடுறதுக்கு மூடி. நடுவில் என்ன ஆகும், 3 அடுக்காக இருக்கும். நடுவில் அயன் ஓர், கோக் அண்டு லைம் 3 சேர்த்துருப்போம். ஒன்று இதில் அயன் ஓர், நம்ம அந்த வறுத்தெடுத்து அயன் ஓர். அடுத்து கோக் ஒரு ரீஏஜென்ட், இந்த ரீஏஜென்ட் இது வினைபுரியும் ஒரு பொருள். அடுத்து அண்டு லைம், இது ஒரு வினைபுரியும் பொருள். இந்த 2 வினைபுரியும் பொருள் ப்ளஸ் அயன் ஓர் நம்ம வறுத்தெடுத்தது 3 இதில் சேர்த்து வச்சுருப்போம். இதை 3 பிரிப்பாங்க. இந்த நீல குழாய் மாதிரி இருக்குல்ல, 3 ஸ்டேஜாக அதை பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது, நான் இப்போ தான் படிப்பேன், பார்த்துக்கோங்க. ரைட்டா, இப்போது த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓர் 1, நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண எடுத்துக்கலாம், அது 1. அடுத்து கோக், இது ஒரு ரீஏஜென்ட், இது வினைபுரியும் பொருள், கோக் இதை எடுத்துக்கிறோம் 2. இன்னொன்று லைம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கல் 3 இதில் போடணும். ரைட்டா, நம்ம வறுத்தெடுத்தது இதையும் போடணும். வறுத்தெடுத்ததில் என்ன இருக்குது, இந்த பாஸ்பரஸ் வெளியே போயிடுச்சு. அது போக என்ன இருக்குது, உனக்கு இது இருக்குது
ரோஸ்டட் ஓர் நம்ம அந்த ஸ்மெல்ட்டிங் இது அதில் இது பண்ணோம் இல்லையா, ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, ரோஸ்ட் பண்ணும்போது கிடைச்ச ஓர் இருக்குது, ப்ளஸ் இந்த கோக், இந்த மூணையும் நம்ம இந்த இது ஃபர்னேஸ்குள்ளே போடுறோம். ரைட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. திரும்பி த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓர். சார்ஜ்னா இந்த இதில் போடுறது. ரைட்டா, சார்ஜ் கன்சிஸ்டிங்னா வைத்துள்ளது. எதை வைத்துள்ளது? ரோஸ்டட் ஓர் 1, அடுத்து கோக் 2 அண்டு லைம்ஸ்டோன். இந்த ரேஷியோ என்ன ரேஷியோவில்? 8, 4, 1. அப்போ 8 மடங்கு ரோஸ்டட் ஓர். அப்போ அது 4 மடங்கு கோக்கு, ஒரே ஒரு மடங்கு லைம்ஸ்டோன். உதாரணத்துக்கு 8 கிலோ நீ ரோஸ்டட் ஓரை போட்டால் 4 கிலோ என்ன போடணும்? கோக்கை போடணும் ஒரு கலவையில். அடுத்து 1 கிலோ என்ன போடணும்? லைம்ஸ்டோனை போடணும். இந்த ரேஷியோவில் நீ கலந்து உள்ளே போடணும். இந்த ரேஷியோவில் கலந்து இதுக்குள்ளே போடணும். அடுத்து சுமல்டேடு போட்ட உடனே இது உருகுது. சுமல்டேட்னா உருகுது, இந்த இதுக்குள்ளே உருகுது. இனிய பிளாஸ்ட் ஃபர்னேஸ், இந்த மொத்தம் இந்த ஃபர்னேஸ் பேர் பிளாஸ்ட் ஃபர்னேஸ். இந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸில் உருகுது. ரைட்டா, பை இன்ட்ரோடியூசிங் இட். எது எப்படி உருகுது? பை இன்ட்ரோடியூசிங் இட். இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸை செய்யப்படு பிளாஸ்ட் ஃபர்னேஸ் செய்யப்படுகிறது. எப்படி? இன்ட்ரோடியூசிங் இட்னு செய்யப்படுகிறது, அறிமுகப்படுத்துறது இல்லை, செய்யப்படுகிறது. துருதா ஹோப்பர் அரேஞ்ச்மெண்ட் அட் த டாப். அப்படின்னா ஹோப்பர் அரேஞ்ச்மெண்ட், இந்த மேலே ஹோப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான் பாரு. இந்த ஹோப்பர் மூடி, இதை மூடியை வச்சு மூடி இருக்குது. பை தி இன்ட்ரோடியூசிங் இட். இன்ட்ரோடியூஸ்னால் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள துரிய ஹோப்பர் அரேஞ்ச்மெண்ட் இன் அட் த டாப். அப்படின்னா ஹோப்பர் அரேஞ்ச்மெண்ட்ன்றது ஹோப்பர் அரேஞ்ச்மெண்ட் மூடியில் உள்ள டாப்புன்னு அர்த்தம். டாப் மேலே உள்ள டாப்போட மூடி வச்சு மூடின உடனே சூடாகுது அப்படின்றான். தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் ரீஜன் த ஃபர்னேஸ். இதுக்கு இந்த ஃபர்னேஸ் இந்த மேலே டாப் மூடியிலிருந்து ஹோப்பர் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கீழே வரைக்கும் 3 பகுதிகள் இருக்குன்றான். 3 பகுதி என்னன்னு பார்ப்போம். ரைட்டா, தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் ரீஜன் இந்த ஃபர்னேஸ். இதில் 3 பகுதிகள் இருக்கின்றனன்றான். அது என்ன பகுதின்னு பார்ப்போம். லோவர் ரீஜனாக இந்த கீழே இருக்கிறது. ரைட்டா, இந்த ஏர் போகுதுல்ல, பிளாஸ்ட் ஏர் போகுதுல்ல, இந்த ஹாட் ஏர் போகுதுல்ல, பைப் ஃபார் ஹாட் ஏர் போகுதுல்ல, இது ஒரு ரீஜன். நடுவில் ஒரு ரீஜன், மேலே ஒரு ரீஜன். இந்த கோடு போட்டிருக்கான் பாரு. ஃபஸ்ட்டு ஒரு கோடு லைன் கருப்பு கலர் கோடு போகுதுல்ல, அது கீழே உள்ள ஒரு ரீஜன். இந்த கருப்பு கலர் கோடுக்கும் அது மேலே உள்ள கருப்பு கலர் கோடுக்கும் இது ஒரு ரீஜன், அதுக்கு மேலே உள்ளது இன்னொரு ரீஜன். 3 ரீஜன். இப்போ அந்த கருப்பு கலர் கோடு கருப்பு கலர் கோடு கீழே ஒரு ரீஜன். அப்போ 2வது கருப்பு கலர் கோடுக்கும் கருப்பு கலர் கோடுக்கு உள்ளது மிடில் ரீஜன். லாஸ்ட்டில் இந்த நீளமாக இருக்குல்ல, இது ஒரு ரீஜன். இப்போ இந்த ஃபஸ்ட் ரீஜனுக்கு பேர் என்ன சொல்கிறது? கீழே உள்ளது லோவர் ரீஜன் சொல்கிறான். அதில் என்ன ஆகும்னா கீழே எரிப்பாங்க. என்னது? கம்பஷன் ஜோன் சொல்கிறான். கம்பஷன்னா எரிக்கிறது, அடுப்பை வச்சு எரிக்கிறது. அதுதான் கம்பஷன் ஜோன். லோவர் ரீஜன் ஃபஸ்ட்டு கோடு இருக்கு இல்லையா, அங்கே தான் எரிப்பாங்க. எரிக்கும்போது இந்த டெம்பரேச்சர் இஸ் அட் எவ்வளோ இருக்கும்? 1500 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அதை எரிக்கிறாங்க கீழே. அந்த ஓரை ஊற்றிட்டாங்க இல்லையா, ஓரையும் ஊற்றிட்டாங்க, கோக்கையும் ஊற்றிட்டாங்க, லைம்ஸ்டோனையும் ஊற்றிட்டாங்க. என்ன ரேஷியோவில்? 8, 4, 1ன்ற ரேஷியோவில் ஊற்றி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1500 டிகிரியில் கீழே அந்த கோடு இருக்கு இல்லையா, கோடு லோவர் ரீஜன். ரைட்டா, அதில் எரிக்கிறாங்கப்பா. அந்த அதுக்கு பேர் தான் கம்பஷன் ஜோன் அல்லது லோவர் ரீஜன் சொல்லுவாங்க. இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சரில் எரிக்கிறாங்க? 1500 டிகிரி செல்சியஸில் எரிக்கிறாங்க. இன் திஸ் ரீஜன் கோக் பார்ன்ஸ். இப்போ எரிக்கும்போது கோக்கு மட்டும் எரியுது, மீதி எரியுது, ஆனால் கோக்கு மட்டும் ரியாக்ட் ஆகுது. இன் திஸ் ரீஜன் த கோக் பார்ன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் CO2. அப்படின்னா கோக்கு இருக்கு இல்லையா, கோக்கோட ஃபார்முலா என்னது? ஒன்லி சி தான். கெமிக்கல் ஃபார்முலா என்னது? சி. என்ன? அப்போது இந்த சி கோக்கு இப்போ நம்ம எரிக்கும் போது மொத்தம் 3 இருக்குது. கோக்கு இருக்குது, லைம்ஸ்டோன் இருக்குது, நம்ம ஓர் இருக்குது, Fe2O3 என்ன இருக்கா? இந்த 3மே அதுக்குள்ளே இருக்குது. இப்போ கோக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா அந்த எரிக்கும்போது யார் கூட வினை புரியுது? வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன் சைடில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, லெஃப்ட் சைடில் ஒரு ஓட்டை போட்டு ஆக்சிஜன் ஏர் கொடுக்குறான்ல, ஏர் பைப் போகுதுல்ல, அந்த ஏர் பைப் இதுக்குள்ளே போகும்போது இது என்ன செய்யுது? ஆக்சிஜன். இது என்னது? ஆக்சிஜனோட வினை புரியுது கோக். இந்திஸ் ரீஜன், இந்த ரீஜனில் லோவர் ரீஜனில் எரிக்கும்போது கோக் பேர்ன்ஸ் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன் கூட எரியுது. கோக்கு ஆக்சிஜன் உள்ளே வரும்போது கோக்கு எரிய ஆரம்பிச்சிருது. எரிஞ்ச உடனே என்ன ஆகுது? டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடாக இந்த கோக்கு என்னவா மாறிடுது? கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுது. ஆக்சிஜன் கூட எரியும் போது இப்போ கோக்கு உள்ளே இருக்குது. அந்த கோக்கு என்ன செய்யுது? நம்ம எரிக்கும் போது உள்ளே வர காற்று, கீழே லெஃப்ட் சைட்லேருந்து காற்று வருதில்ல, அதில் ஆக்சிஜன் கூட எரியும் போது கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுது. when the charge comes to in contact with the hot blast of air அப்படின்னா
எப்போது அந்த வென் நான் சொல்லிட்டேனே அந்த இந்த லெஃப்ட் சைடில் ஹாட் பிளாஸ்ட் இந்த வருது பாரு, இந்த போட்டுக்காம பாரு, பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட். இது வெளியே கூடி வரும்போது காற்று வரும்போது இந்த ஃபஸ்ட்டு கோடுக்கு கீழே உள்ளது, ஃபஸ்ட்டு கருப்பு கோடு இருக்குல்ல அதுக்கு கீழே உள்ளது தான் இந்த ரீஜன். எந்த ரீஜன்? லோவர் ரீஜன். இங்கே கீழே நம்ம எரிக்கும் போது இந்த பைப் வழியாக கூட ஹாட் ஏர் வரும். ஹாட் ஏர் என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் கூட இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். எல்லா பொருள் லைம் ஸ்டோன் இருக்கும், கோக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த கோக்கு மட்டும் எரிய ஆரம்பிச்சிடும். எரிஞ்ச உடனே எது கூட எரியும்? இந்த ஆக்சிஜன், இந்த காற்றுல உள்ள ஆக்சிஜனோட எரிஞ்ச உடனே கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். ரைட்டா? அதுதான் போட்டிருக்கான். வென் த சார்ஜ் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் த ஹாட் பிளாஸ்ட் ஆஃப் ஏர் அப்படின்னா இந்த ஹாட் பிளாஸ்ட் வென் அப்பொழுது அது வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. எப்போ மாறுது? நல்லா பார்த்துக்கோ. திரும்பி இந்த டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இந்த ரீஜனில், இந்த ஃபஸ்ட் ரீஜன் லோவர் ரீஜனில் காக்கு எரிய ஆரம்பிச்சிருது ஆக்சிஜன் கூட டு ஃபார்ம் CO2. எதை எரிஞ்சு CO2 கொடுக்குது. எப்போ CO2 கொடுக்குது? வென் த சார்ஜ் கம்ஸ்னால் அது வரும்போது, சார்ஜஸ்னால் அந்த பார்ட்டிகிள்ஸ் வச்சிருக்கிறது எது? ஏர். சார்ஜ் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் த ஹாட் பிளாஸ்ட் ஆஃப் ஏர் அப்படின்னா அந்த ஹாட் பிளாஸ்ட்லேருந்து வருது இல்லை ஏர் வந்து இதோட கான்டாக்ட் ஆகும்போது, இதோட இந்த கோக்கோட கான்டாக்ட் ஆகும்போது CO2 கொடுக்குது. அப்போ ஃபார்முலா என்னது? கோக்குக்கு C தானே. அப்போ எது கூட வினை புரியுது? ஆக்சிஜன் கூட தானே வினை புரியுது. வினை புரிஞ்சு என்ன CO2 கிடைக்குதா? ஆக்சிஜன் எந்த டிகிரியில் வினை பெறுது? 1500 டிகிரி செல்சியஸ். கீழே ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கான மீனிங் என்ன? ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கானே எரியுதுன்னு அர்த்தம். 1500 டிகிரி நம்ம நெருப்பை கொடுக்குறோம்னு அர்த்தம். வெறும் ட்ரையாங்கிள் போடலைன்னு சொன்னால் நீ எரிய வைக்கலைன்னு அர்த்தம். வெறும் 1500 டிகிரின்னு அர்த்தம். இங்கே நீ அடுப்பு எரிக்கலைன்னு அர்த்தம். இந்த ட்ரையாங்கிள் நீ போட்டேன்னா இப்போ நீ அடுப்பு எரியறதுனால தான் 1500 டிகிரி செல்சியஸ் வருதுன்னு அர்த்தம். ட்ரையாங்கிள் போட்டால் என்ன அர்த்தம்? எரிய வைக்கிற. ட்ரையாங்கிள் போடலைன்னா வெறும் 1500 டிகிரி வினை புரியும்னு சொல்கிறேன். இங்கே நீ ட்ரையாங்கிள் போட்டாகணும், புரியுதா? போட்டால் எரிய வைக்கிறேன்னு அர்த்தம். 1500 டிகிரியில் எரிய வைக்கும்போது கோக்கு ஆக்சிஜன் கூட சேர்ந்து CO2 கார்பன் டை ஆக்சைடை மாறிடுது, ப்ளஸ் ஹீட்டாக மாறுது. ஹீட் என்னாவது? வெளியில் போயிடுது. இது ப்ளஸ்ஸு மைனஸ் ஹீட்டுன்னு போடுவான். இப்போ ப்ளஸ் ஹீட்டின்னு என்ன அர்த்தம்? ஹீட்டை வெளியேற்றுதுன்னு அர்த்தம். இந்த கார்பன் டை ஆக்சைடு ஹீட்டை வெளியேற்றுது. இதே இது CO2 மைனஸ் ஹீட்னு போட்டால் ஹீட்டை வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. CO2 ப்ளஸ் ஹீட்டுன்னு போட்டிருக்கான். இது முடிவில் கோக்கும் ஆக்சிஜனும் ஒன்று சேருது. எப்போ? அது அந்த கீழே உள்ளதில் அந்த ஒரு லோவர் ஃபர்னேஸில் ஹீட் பண்ணும்போது 1500 டிகிரி ஹீட் பண்ணும்போது அதை ட்ரையாங்கிள் போட்டிருக்கான். CO2 உண்டாகுது. ஆனால் CO2 உண்டான உடனே அந்த CO2வில் உள்ள உஷ்ணம் வெளியில் போகுது. ப்ளஸ் அது வெளியேற்றிடுது. ப்ளஸ் போட்டால் வெளியேற்றுது, மைனஸ் போட்டால் வாங்கிக்கிறது. வெப்பத்தை வாங்கி வச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஹீட்டுன்னு என்னது? நல்லா பார்த்துக்கோ. எக்ஸோதெர்மிக். அப்போ வெளியேற்றுறது தான். வெளியில் இருக்குது, வெளியேற்றுறதுக்கு பேர் எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக்னா வாங்குறது. அப்போ இது ப்ளஸ்ன்னு வெளியேற்றுது இல்லையா? அப்போ எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக். ரைட்டா? இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சின்ஸ் ஹீட் இஸ் லிபரேட்டட். லிபரேட்னா வெளியில் போகுது, CO2லேருந்து வெளியில் போகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? அதனால் இதுக்கு நான் எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக்னா ஹீட் மைனஸ்னு போடுவான். அதில் மைனஸ் ஹீட்னு போடுவான். அதனால் பார்த்து இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சின்ஸ் ஏனென்றால் தட் ஹீட் இஸ் லிபரேட்டட். ஹீட் வந்து வெளியில் போகுது. அடுத்து மிடில் ரீஜன். மிடில் ரீஜன் இந்த நல்லா பாருங்கள். இந்த ரெண்டு கருப்பு கோடுக்கு நடுவில் உள்ளது. ரைட்டா? அப்போ அது மிடில் ரீஜன் என்னதுன்னு பார்ப்போம். மிடில் ரீஜன் ஃபியூஷன் ஜோன் அர்த்தம். ஃபியூஷன் உருகிற ஜோன்னு அர்த்தம். உருகிற ஜோன். ரைட்டா? அப்போது முதல் இதில் 1500 டிகிரி அது எரியும் போது அதிகமான உஷ்ணம் வரும். அப்போ கொஞ்சம் கம்மியாயிரும். இப்போ இது ஃபியூஷன் ஜோன். ஃபியூஷன் ஜோன்னா உருகுறது. ரைட்டா? த டெம்பரேச்சர் ப்ரிவேல்ஸ் அட் 1000 டிகிரி செல்சியஸ். இதில் எவ்வளோ இருக்கும்னா இந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் உள்ளது மிடில் ஜோன். இதில் 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ரைட்டா? எப்பயும் வச்சுருக்கும். மினிமம் 1000 டிகிரி இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? கூடவும் கூடாது, குறையும் குறையும், ஓரளவுக்கு தான் அந்த லிமிட்டில் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் ப்ரிவேல்ஸ்னு இருக்கும் அட் 1000 டிகிரி செல்சியஸ். இன் திஸ் ரீஜன், இந்த ரீஜனில் CO2 இஸ் ரெடியூஸ்டு டு CO. அந்த CO2 வந்துச்சுல, கோக்கோட ஆக்சிஜன் சேர்ந்து CO2 வந்துருச்சா? இப்போ அந்த CO2 என்ன ஆகுதுன்னா பாருங்கள், இந்த மிடில் ரீஜனில் CO2 இஸ் ரெடியூஸ்டு டு CO. CO2னது கார்பன் டை ஆக்சைடு. O2ன்னு போட்டால் டை, அந்த O போட்டால் மோனோ. டைன்னு 2, மோனோன்னா 1. ரைட்டா? இப்போ CO2ன்னு என்னது? O ஆக்சிஜன் 2 இருக்குது. அப்போ கார்பன் முதல்ல ஒரு கார்பன், அது கார்பன் ஆக்சைடுன்னு போடலாம். அதுக்கு பதிலாக 2 கார்பன் ஆக்சிஜன் இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு. இப்போது
CO என்னது கார்பன் மோனோ ஆக்சைடு, ஒரு ஆக்சிஜன் வச்சுருக்கு கார்பன் அர்த்தம். இதுக்கு CO மோனோ. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இது 1000 டிகிரி இருக்கும்போது இங்கே வினை புரியுது. CO2 என்னது இந்திஸ் ரீஜன், இந்த ரீஜனில் CO2 இஸ் ரெடியூஸ்டு டு CO. CO2 அங்கே கிடைச்சல கோக்கோ ஆக்சிஜன் சேர்ந்த அந்த CO2 CO மாறுது. அது எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இப்போ CO2 + C, அந்த CO2 கிடச்சிச்சு இல்லையா, அந்த CO2 கிடச்சது, CO2 அதை வந்து கோக்கு மூலிமா CO2 கிடச்சிச்சு நம்மளுக்கு. திரும்பி அந்த CO2 என்ன ஆகுது, C கூட வினை புரியுது, கோக்கு கூட CO2 + C கூட வினை புரியுது. அந்த CO2 கார்பன் டை ஆக்சைடு கிடச்சது எது கூட வினை புரியுது, C கூட வினை புரியுது. திரும்பி கோக்கு கூட வினை புரிஞ்ச உடனே என்ன கிடைக்குது, 2CO கிடைக்குது. நல்லா பாருங்கள், முதல்ல ஒரு C இருக்குது, ரெண்டு C இருக்குது, 2 O தான் இங்கே இருக்குது. இந்த நல்லா பார்த்துங்க, இது எத்தனை O இருக்குது, இந்த CO2ல் ஒரு C, இந்த ப்ளஸில் ஒரு C, அப்புறம் 2 C, O2 2, அப்போ இந்த 2CO மைனஸ் ஹீட். அப்படின்னா என்ன கிடைக்குது, திரும்பி அந்த CO2 எதோட வினை புரியுது, கோக்கோட வினை புரியுது. இதில் ரெண்டாவது மிடில் ரீஜனில், லோவர் ரீஜனில் என்னது, கோக்கு வந்து என்ன ஆகுது, CO2 மாறிடுது. ஆனால் அந்த CO2 மிடில் ரீஜனில் போய் எது கூட வினை புரியுது, திரும்பி கோக்கு கூட வினை புரிஞ்சு என்னவா மாறுது, கார்பன் மோனாக்சைடாக மாறிடுது. கார்பன் மோனாக்சைடு மைனஸ் ஹீட். அப்போ ஹீட்டை வாங்கி வச்சுக்கிறது. அங்கே ப்ளஸ் ஹீட்னா ஹீட்டை வெளியேற்றிடுது, ரைட்டா, கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுது. ஆனால் இங்கே கார்பன் மோனாக்சைடு மைனஸ் ஹீட்டுனா ஹீட்டை வாங்கி வச்சுக்கிறது, உள்ள தனக்குள்ளே வாங்கி வச்சுக்கிறது. அது எக்ஸோதர்மிக், இது டீகம்போசஸ். இது என்ன சொல்லுவாங்க, எண்டோதர்மிக்னு சொல்லுவாங்க. புரியுதா, இது என்ன சொல்லுவாங்க, எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன், ரைட்டா. ஆனால் இந்த மாதிரி மைனஸ் ரியாக்ஷன்னா இட் இஸ் அன் எண்டோதர்மிக் ரியாக்ஷன். எழுதிக்கோங்க, இது எண்டோதர்மிக் ரியாக்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு, ரைட்டா. இப்போ லைம்ஸ்டோன் இருக்குல்ல, சுண்ணாம்புகள் இருக்குது. சுண்ணாம்புகள் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த லைம்ஸ்டோன் டீகம்போசஸ் டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் CO2. அப்படின்னா இந்த லைம்ஸ்டோன் எப்படி வினை புரியுதுன்னா, மொத்தம் 3 இருக்குது. இப்போ நம்ம டோக்கை பார்த்துட்டோம், அடுத்து லைம்ஸ்டோனை பார்க்கலாம். லைம்ஸ்டோன் வந்து டீகம்போசஸ்னா அது டீகம்போஸ்னா அது வேறு நிலைமைக்கு போகுது. டீகம்போஸ்னா அது தன் நிலைமையை மாற்றுது. டீகம்போஸ்னா நிலைமையை மாற்றுது டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடும் லைம்ஸ்டோன் மாறுது. எதுவாக மாறுது, லைம்ஸ்டோன் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த லைம்ஸ்டோன் சுண்ணாம்புக்கல் அது எதுவாக டீகம்போஸ் ஆகுது, டீகம்போஸ்னா உருமாறுகிறது. லைம்ஸ்டோன் டீகம்போஸ்னா உருமாறுகிறது. லைம்ஸ்டோன்றது வேறு விதமாக மாறுது, வேதியியல் மாற்றத்தில் மாறுது. எது மாறுது, கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடும் மாறுது. எப்படின்னு பார்ப்போம். இதில் 1000 டிகிரி தானே அந்த லைம்ஸ்டோன் ஃபார்முலா, CaCO3, ரைட்டா. கெமிக்கல் ஃபார்முலா என்னது, CaCO3. லைம்ஸ்டோன் மட்டும் மாறுது, எது கூட வினை புரியல. அந்த ஹீட் கொடுக்கும்போது லைம்ஸ்டோன் எப்படி மாறுது பாரு, 1000 டிகிரி செல்சியஸ் கீழே ட்ரையாங்கிள் போட்டிருக்கான் ஹீட்டு. அந்த கீழே கொடுக்குறது ரெண்டாவது ஸ்டேஜ், இது மிடில் ஸ்டேஜ், நடுவில் 2 கருப்பு கோடுக்கு நடுவில் நடக்குது. மிடில் ஸ்டேஜில் தான் இந்த இது லைம்ஸ்டோன் வேலை செய்யுது. கீழே லோவர் ரீஜனில் வந்து கோக்கு வேலை செய்யுது. அதே கோக்கு மிடில்லையும் வேலை செய்யுது. இது கார்பன் மோனாக்சைடாக வந்துடுது, ரைட்டா. கீழே உள்ளதில் கார்பன் டை ஆக்சைடு, அதே கோக்கு நடுவில் கார்பன் மோனாக்சைடு மைனஸ் ஹீட்டு, அங்கே ப்ளஸ் ஹீட்டு. இங்கே பாரு, இங்கே செகண்ட் ஸ்டேஜில் மிடில் லைம்ஸ்டோன் தனியாக வந்து பிரியுது. இந்த ஹீட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக பிரியுது. எப்படி 1000 டிகிரி கொடுக்கும்போது, செல்சியஸ் கொடுக்கும்போது கீழே ட்ரையாங்கிள்னால் ஹீட்டு வெப்பம் கொடுக்கும்போது எப்படி பிரியுது. இதில் எத்தனை இருக்குது, CaCO3, அப்போ CaO மொத்தம் 3 O இருக்கா, ஒரு O இங்கே வந்துடுச்சு, CaO. அப்போ மீதி எத்தனை இருக்கும், 2 O இருக்கும். அடுத்து ஒரு CO2 கார்பன் டை ஆக்சைடு மைனஸ் ஹீட். அப்போது இது என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வந்து CaO பிரியுது. இது கால்சியம் ஆக்சைடு, CaOனா கால்சியம், Caனா கால்சியம் ஆக்சைடாக ஃபஸ்ட்டு பிரியுது. இந்த லைம்ஸ்டோன் என்ன செய்யுதுன்னா கால்சியம் ஆக்சைடாகவும் அடுத்து கார்பன் டை ஆக்சைடு பிரியுது. போட்டுருக்காங்க இல்லையா, கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. ஃபார்முலா கரெக்டு தானே. மொத்தம் 3 ஆக்சிஜன் இங்கே பாரு, இதில் 1 இதில் 2 3 ஆச்சா. மொத்தம் இங்கே CA1 ஒரு C, இந்த CA இங்கே வந்துருச்சு, C இங்கே வந்துருச்சு. மைனஸ் ஹீட் அப்படின்னா இது ஹீட்டை வாங்கி வச்சுக்கிச்சு, ரைட்டா. இது ஹீட்டை வாங்கி வச்சுக்கிச்சு. ஆகவே அங்கே எக்ஸோதர்மிக்னு சொன்னால் ப்ளஸ்னா எக்ஸோதர்மிக். இங்கே பாரு, தீஸ் 2 ரியாக்ஷன்ஸ், இந்த 2 ரியாக்ஷனும் அது எண்டோதர்மிக்ஸ். ஏன்னா ஹீட்டு மைனஸ்னால் ஹீட்டை வாங்கி வைக்குதுன்னு அர்த்தம். எண்டோதர்மிக் பார்த்தியா, ப்ளஸ் போட்டால் வெளியில் ஹீட்டை விடுது, அப்போ எக்ஸோதர்மிக். இது எண்டோதர்மிக் டியூ டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். பார்த்தியா போட்டானா, டியூ டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட்டை வந்து உறிஞ்சி வச்சுக்கிறது, ரைட்டா, உஷ்ணத்தை வெளியே விட மாட்டேங்குது. அப்போ அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட்ன்றதுனால எண்டோதர்மிக் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். அடுத்து கால்சியம் ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் சிலிக்கா. இப்போ கால்சியம் ஆக்சைடு என்ன இது,
இந்த பாரு இங்கே CaOன்னு வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம வெளியில் தள்ளணும், வச்சிருந்த பிரயோஜனம். இதை நம்ம வெளியில் தள்ளணும்னு சொன்னால் ஏன்னா சிலிக்கா கூட சேர்ந்ததுன்னு என்ன ஆகுது, ஸ்லாகாக மாறிடும். சிலிக்கா ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கலாம், சிலிக்கா கூட சேர்ந்தால் அது வந்து சிலாக்கான இம்ப்யூரிட்டியாக மாறி வெளியில் போயிடும். இப்போ அந்த கால்சியம் ஆக்சைடு நம்ம வெளியில் தள்ளணும். அதனால் கால்சியம் ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் சிலிக்கா கூட சிலிக்கான SiO2, இது சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு அர்த்தம். சிலிக்கான் என்னது, SiO2 அப்படின்னா சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதை சிலிக்கான்னு சொல்லிக்கலாம். சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சிலிக்கான்னு சொன்னாலே போதும், ரைட்டா. இது என்ன செய்யுது, இந்த கார்பன் CaO கார்பன் ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் சிலிக்கா, அந்த பாரு CaO ப்ளஸ் சிலிக்காவோட சேர்ந்த ஒன்று டு ஃபார்ம் என்ன உண்டாகுது, கால்சியம் சிலிக்கேட் உண்டாகுது. இங்கே பாரு கால்சியம் SiO3 சிலிக்கேட், கால்சியம் சிலிக்கேட் என்ன சிலாக்னா இம்ப்யூரிட்டி. இந்த கால்சியம் ஆக்சைடை கால்சியம் சிலிக்கேட்டோட சிலிக்காவோட சேர்த்த உடனே கால்சியம் சிலிக்கேட்டாக மாதிரி சிலாக்கா மாதிரி வெளியில் போகுது. எது வழியாக வெளியே போகிறது, இந்த ஓட்டை வழியாக வெளியில் போகிறோம். இந்த பாரு படத்தை பாரு, இந்த போட்டிருக்கான் பாரு, இந்த ஓட்டை போட்டிருக்கான் பாரு, ஸ்லாக் அவுட்லெட் போட்டிருக்கானா, ஸ்லாக் அவுட்லெட் கூட இது CaO வெளியில் போயிடும். சிலிக்காவோட சேர்ந்து சிலிக்கான் இதாக மாறி வெளியில் போயிடும் அந்த ஓட்டை வழியாக. இந்த அதுக்கு தான் போட்டிருக்கான் ஸ்லாக் அவுட்லெட். இந்த கழிவெல்ல இதில் தான் போகும், பார்த்துக்கோங்க. ஸ்லாக்காக போயிடுச்சா. இப்போ என்ன இருக்குது மீதின்னு பார்ப்போம். மீதி என்ன இருக்குது, இந்த அப்பர் ரீஜன். இப்போ மிடில் ரீஜன் இது முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு ஹெமடைட் இரும்பு ஓர் வந்து Fe2O3 வந்து இன்னும் வேலையே செய்யலை. இப்போ அப்பர் ரீஜனில் தான் வேலை செய்ய போகுது. அப்பர் ரீஜன் எது இல்லையா, அந்த ரெண்டாவது கருப்பு கோடுக்கு மேலே டாப் வரைக்கும் அப்பர் ரீஜன், ரைட்டா. இப்போ இந்த அப்பர் ரீஜனுக்கு பேர் என்னது, ரெடியூஸ்டு ஜோன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது, குறைக்கப்பட்ட பகுதின்னு அர்த்தம். ஏன்னா டெம்பரேச்சர் இங்கே குறையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் 1500, மிடில் 1000, இங்கே 400 தான் இருக்கும். அது ரெடியூஸ்டு ஜோன். அப்பர் ஜோன் இன்னொரு பேர் என்னது, ரெடியூஸ்டு ஜோன், குறைக்கப்பட்ட ஜோன் பகுதின்னு அர்த்தம். த டெம்பரேச்சர் ப்ரிவேல்ஸ் அட் 400 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா இதனோட உஷ்ணநிலை 400 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கிறது, ரைட்டா. இந்திஸ் ப்ரிவேல்ஸ்னு இருக்கிறது, ரைட்டா. இன் திஸ் ரீஜன் கார்பன் மோனாக்சைடு ரெடியூசஸ் ஃபெரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் எ ஃபேர்லி பியூர் ஸ்பாஞ்சி அயான் அப்படின்டா. இப்போது நம்ம ரெண்டை பார்த்துட்டோம். லைம் ஸ்டோனு ரியாக்ட் ஆகிடுச்சு, கோக்கு ரியாக்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம ஹெமடைட் ஓர் தானே, ஹெமடைட் Fe2O3 அதை நம்ம உள்ளே போட்டிருக்கோம். அதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ண சுத்திகரித்த ஓரம் போட்டிருக்கோம். அதான் Fe2O3. அது இது வரைக்கும் ரியாக்ட் ஆகலை, இப்போ தான் ரியாக்ட் ஆகுது இந்த அப்பர் ரீஜனில். அதான் சொல்கிறான், இன் திஸ் ரீஜன் கார்பன் மோனாக்சைடு ரெடியூசஸ் ஃபெரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் ஃபேர்லி பியூர் ஸ்பாஞ்சி அயன். அப்படின்னா இந்த பகுதியில் கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா, இப்போ கார்பன் ஆக்சைடு தான் நம்ம கால்சியம் ஆக்சைடு வெளியேற்றிட்டோம். இந்த கார்பன் மோனாக்சைடு இருக்குல்ல, அங்கே CO இருக்கு இல்லையா, அந்த கார்பன் மோனாக்சைடு இந்த ரீஜனில் என்ன பண்ணுதுன்னா, CO அங்கே தானே இருக்குது. அந்த கார்பன் மோனாக்சைடும் இந்த ஃபெரிக் அந்த ஹெமடைட் ஓரும் சேருது. அதான் சொல்கிறான், இன் திஸ் ரீஜன் கார்பன் மோனாக்சைடு தான் CO ரெடியூசஸ் ஃபெரிக் ஆக்சைடு. அப்படின்னா இது குறைக்குது ஃபெரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் ஃபெரிக் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா, இந்த Fe2O3 ஃபெரிக் ஆக்சைடு. அதனால் இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த ஃபெரிக் ஆக்சைடை வினை புரியுது, ரெடியூஸ்னு வினை புரிஞ்சு டு ஃபார்ம் என்ன உண்டாகுது, எ ஃபேர்லி பியூர் ஸ்பாஞ்சி அயான். அப்படின்னா ஒரு மெலிதான ஒரு அயன் உண்டாகுது. ஸ்பாஞ்சினா ஸ்பாஞ்சு மாதிரியான ஒரு அயனை உண்டாக்குது. ஃபேர்லி ஃபேர்னா ஓரளவுக்கு சுத்தமான ஒரு மெலிதான ஸ்பாஞ்சு மாதிரியான ஒரு அயனை உண்டாக்குதுன்னு சொல்கிறான். எப்படி இது ரெண்டு கம்பைன் ஆகுது, எந்த டிகிரியில், 400 டிகிரி செல்சியஸ். ஆனால் அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள் போட்டுட்டு 2Fe இங்கே அந்த ட்ரையாங்கிள் அவன் போடலை, ரைட்டா. மீதி இதில் ட்ரையாங்கிள் போட்டிருந்தான், நான் கவனிச்சிங்களா. நீங்கள் பாருங்க, இதில் ட்ரையாங்கிள் போட்டிருந்தான், ரைட்டா. இதில் அவன் ட்ரையாங்கிள் போடலை. அது ஏன் போடலைன்றது எனக்கு தெரியல. வேண்டாம் நான் தப்பு தான் போட்டிருக்கணும். ஏன்னா நம்ம உஷ்ணத்தை கொடுக்குறோம் இல்லையா, 400 டிகிரி கொடுக்குறோம் இல்லையா, அப்போ ட்ரையாங்கிள் இந்த இடத்துல போடணும். கீழே ட்ரையாங்கிள் போடணும். போட்டு என்ன ஆகும், இது என்ன ஆகுது, இதோட கார்பன் மோனாக்சைடோட சேர்ந்த ஒன்று என்ன கிடைக்குது, 2Fe கிடைக்குது. 2Feன்னா அந்த முன்னாடி Fe2 இருக்குல்ல, அந்த 2Fe முன்னாடி, அந்த 2 முன்னாடி வச்சுன்னா 2Fe, மீதி O3 இங்கிட்டு வந்துடும். O3 இங்கே ஒரு 4 O இருக்கா, அப்போ 4 ஓவில் என்னாச்சு, இங்கே இருமூணு 4 ஓவில் இங்கே ஒரு O3,
இந்த முன்னாடி CO3 3 CO இருக்குல்ல, அப்போ 3 O இருக்குது, 3 6 O இருக்குது. இங்கே என்னாச்சு, இந்த 3 CO2, அப்போ 3 2 6 O, சரியா போச்சா? மீதி 3 C இருக்குது, ரைட்டா? இந்த 3 C போட்டு முடிஞ்சிச்சு. என்ன கிடைக்குது, இது வினை புரிஞ்ச உடனே 2Fe ப்ளஸ் 3CO2 கிடைக்குது. அப்போ ஃபெரிக்னா அயன், Feனா அயனும் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எவாப்ரேட் ஆகிடுது, ரைட்டா? கார்பன் டை ஆக்சைடு எவாப்ரேட் ஆகுது. அப்போ அயனு கிடச்சிருது. இப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு இது கூட 3வது ஸ்டேஜில் அப்பர் ரீஜனில் வினை புரிஞ்சு 400 டிகிரி செல்சியஸில் வினை புரிஞ்சு ஸ்பாஞ்சி அயான், இது என்னது ஸ்பாஞ்சினா ஒரு மெதுவான அயான் கிடைக்குது, ரைட்டா? இப்போ இதை வந்து கடினமாக்கணும். நெக்ஸ்ட்டு த மோல்டன் அயான் இஸ் கலெக்டட் அட் த பாட்டம் ஆஃப் த ஃபர்னேஸ் ஆஃப்டர் ரிமூவிங் த ஸ்லாக். அப்போ வந்து இந்த உருகுன இரும்பு எங்கேருந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க, அந்த ஃபர்னேஸில் கீழே இருக்குல்ல, இங்கே நான் காமிச்சிடுறேன். எதுலேருந்து கனெக்ஷன் பண்ணுறாங்க, இந்த பாருங்கள், கீழே பாருங்கள், அயன் அவுட்லெட்னு போட்டிருக்காங்களா, அந்த இந்த இரும்பு, இந்த சுத்தமான இரும்பு மோல்டன்னா ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது இரும்பு, எல்லாம் கீழே வந்து தங்கிடும். அதுக்கு மேலே சிலாக்கில் போய் சிலாக் வந்து வெளியில் போயிடும், ரைட்டா? அதை சிலிக்காவோட சேர்ந்த சிலாக் அதில் இந்த 2வது சிலாக் அவுட்டில் வெளியே போயிடும். இந்த கீழே இந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த வழி அயன் இது வழியாக கூட இது எடுக்கிறாங்க, இது தங்கி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறான். அதுதான் சொல்கிறான். இது த மோல்டன் அயான், மோல்டன்னா உருகுன அயான் வந்து இஸ் கலெக்ஷன் சேகரிக்கப்படுகிறது அட் த பாட்டம்னா கீழே, பாட்டம் ஆஃப் த ஃபர்னேஸுக்கு கீழே அந்த ஓட்டை வழியாக வெளியே வருது. ஆஃப்டர் ரிமூவிங் த ஸ்லாக், அந்த ஸ்லாக் வெளியில் போனதுக்கப்புறம், ஸ்லாக் அதுக்கு மேலே உள்ள ஓட்டையில் வெளியில் போயிடும், அது போனதுக்கப்புறம் இந்த கீழே உள்ள இது தங்கி இருக்கும், இதை எடுத்துருவாங்க. அதான் ஆஃப்டர் ரிமூவிங் த ஸ்லாக், ரைட்டா? நெக்ஸ்ட் த அயன் தஸ் ஃபார்ம்டு, அப்படி ஆகவே இந்த இரும்பு உண்டாகுது. தஸ் ஃபார்ம்டு இஸ் கால்டு பிக் அயன். பிக் அயனா ஒரு சுத்திகரிக்கப்பட்ட அயன், சுத்தமான அயன் கிடையாது, ரைட்டா? சுத்திகரிக்கப்பட்ட அயன் தான், ஆனால் ஒரு இது பஞ்சு மாதிரி இருக்கும். பிக் அயன்னா ஒரு பியூர் அயன்னு சொல்ல முடியாது, சுத்தமான அயன் தான், ஆனால் ஓரளவுக்கு 95% 98% கரெக்டாக இருக்கும். அதான் த அயன் தஸ் ஃபார்ம் இஸ் கால்டு, இந்த இங்கே உண்டாகிற அயன் வந்து பிக் அயன் சொல்லுவாங்க. இட் இஸ் ரீமெல்டட், இது திரும்ப மெல்ட் பண்ணுவாங்க வெளியில், இதில் வச்சு பண்ண மாட்டாங்க, வெளியில் திரும்பி கொண்டு வருவாங்க. இதை சுத்தமாக்கணும்னா இட் இஸ் ரீமெல்டட், திரும்ப இதை வந்து உருக்குவாங்க. அண்டு காஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸ், அப்படின்னா இதை காஸ்ட் பண்ணுவாங்க. காஸ்ட்னா உண்டாக்குவாங்க. எப்படி உண்டாக்குவாங்க, திரும்பி இது பியூரான அயன் இல்லை, இது வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது, அதனால் இது வழியாக கூட எடுத்துகிட்டு இன்னொரு இதில் கொண்டு இன்னொரு மெத்தடில் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, இது திரும்பி சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ண உடனே இட் இஸ் ரீமெல்டட், திரும்ப சூடு பண்ணப்படும். அண்டு காஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸ், அப்படின்னா பலதரப்பட்ட வடிவங்களில் இது உண்டாக்குவாங்க. தஸ் அயன் இஸ் கால்ட், இந்த விதமாக திஸ் அயன் இஸ் கால்ட் காஸ்ட் அயன். இப்படி திரும்ப சூடு பண்ணி உண்டாகிறது தான் காஸ்ட் அயன், சுத்தமான ஒரு இரும்பு காஸ்ட் அயன் சொல்லுவாங்க அப்படின்ட்டான், ரைட்டா? அடுத்து ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.